யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. கமலம், என்னப்பா ஆச்சு கமலம்? என்னால முடியாதத என் பொண்ணு சாதிச்சுட்டா. என் தெய்வத்தோட தலைய எதிரிங்க கையில சிக்காம அவ காப்பாத்திட்டா. பாம்பும் பள்ளியும் நடமாடுற இடத்துல உயிருக்கு என் பொண்ணு போராடிக்கிட்டு இருக்காள. அந்த இடம் எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே ஈசான மூலையில குளத்துல இருந்து போகுதே ஓட. அதுல மாட்டிக்கிட்டு என் புள்ள தவிக்கிறாம்பா, தவிக்கிறான். அதுல இருக்கிற பூட்டு வெளியே இருக்கு. அந்த பூட்டை உடைச்சு தாம்பா அவளை காப்பாற்றணும். எப்படியாவது என் மகளை காப்பாத்துறேன், நிச்சயமா காப்பாத்துறேன். என் உயிரை கொடுத்தாவது என் மகளை காப்பாத்துறேன். அழாதம்மா, அழாத, அழாத, அழாத. இருக்காங்களே, எப்படி போக தெரியலையே. தாயே நாகம்மா, காப்பாற்று தாயே. அம்மா கமலம், கமலம் இங்க இருக்கியா? இதோ வந்துட்டம்மா, இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். உன்னை காப்பாத்துறப்பா, உன்னை காப்பாத்திடுறப்பா, உன்னை காப்பாத்து. அம்மா, 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 கமலம், கமலம், ஐயோ அம்மா, உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேன்ப்பா, பாவி ஆயிட்டேன். ஏம்பா ஆத்தால காப்பாத்த நான் தான் போறேன்னு சொல்ல, அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? ஐயோ ஐயோ அம்மா, என்ன பண்ணுவேன்? அம்மா, அம்மா, உன் உயிரை கொடுத்து ஆத்தால காப்பாத்திட்டியே, காப்பாத்திட்டியே அம்மா. தாயே, மா என்ன பெத்தவளே.
அம்மா பாத்தி அம்மா எங்க நிலைமைய உன்னை இப்படியே விட்டுட்டு போறேன் அம்மா. தாயே ஆத்தா உன்னை காப்பாத்துற ஆத்தா, உன்னையாவது காப்பாத்துற. அம்மா பண்ணுவேன். இப்படி ஒரு சோதனை அம்மா எனக்கு. அம்மா அம்மா என்னம்மா இது சோதனை? தாயே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நான் அம்மா 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 உன்னை காப்பாற்ற முடியலையா ஆத்தா? ஆத்தா நாகம்மா நாகம்மா வீட்டுக்கு என்ன தெய்வ குத்துன்னு தெரிஞ்சுதா? புரியலையே சாமி. அம்மன் சொன்னதா அந்த பூசாரி வந்து சொன்னதை கேட்காம அம்மனை வெறும் சொத்தா செல்வமா சிலையாவே பார்த்த அந்த ஊர்பட தளபதியோட வாரிசா நீங்க. அன்னைக்கு அப்படி அவர் நினைச்சு நடந்துகிட்டதால தெய்வம் அந்த குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு நேரம் கெட்டதா இருக்கிறப்ப தெய்வ பலம் அவசியம். தெய்வமே உங்க வீட்டுல இல்லாதால உங்க குடும்பத்தை கெட்ட நேரம் முழுமையா பாதிக்கும். அதுக்கு பரிகாரம் என்னங்கய்யா? அந்த நாகம்மா சிலையை கண்டுபிடிச்சு அவளுக்கு புதுசா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன சாமி சிலைய எப்படிங்கய்யா கண்டுபிடிக்கிறது? அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கோவில் கட்டுற வேலையை மட்டும் பாருங்க. சரிங்கய்யா. இதெல்லாம் செஞ்ச உங்களுக்கு நான் ஏதாவது? எதுவும் வேண்டாம். சாமியை கண்டுபிடிச்சு கோவிலை கட்டி உன் குடும்பத்துக்கு தெய்வ குத்தம் போன பிறகு எனக்கு வேண்டியதை நானே கேட்டு வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உன் வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டீங்க. நான் போட்ட திட்டம் என்னைக்கிட தோத்துருக்கு. நீங்க ஜமீன்தார் வீட்டுல நெருப்புல காட்டின காட்சிய நானும் மாய கண்ணாடியில பார்த்தேன். அது சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு குளக்கரையில பூசாரி நாகம்மா சிலையை தவற விட்டது வரைக்கும் பார்த்தேன். இந்த சிலை இப்ப எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. அதான் உங்களை நேர்ல பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நான் வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்ல?
அவ்வளவு அன்பு என் மேல. நீயும் உன் மகளும் உசுர கொடுத்து என் திருவுருவத்தை காப்பாத்தி இருக்கீங்க. அதனால என்னன்னைக்கும் நீங்க என் திருவடியிலேயே இருப்பீங்க. ஆமா, நாகம்மா இப்போ ஒரு கோயில போய் உட்கார்ந்துருக்கிறா. என்னோட சந்தேகம் என்னன்னா, கோயில்னு ஒண்ணு இருந்தா அங்க தெய்வம்னு ஒண்ணு கட்டாயமா இருக்கும். ஏற்கனவே இருக்கிற தெய்வம் நாகம்மாவை எப்படி அது இடத்துல உட்கார அனுமதிக்கும்? பரவாயில்லையே ஆனந்தா, இப்பெல்லாம் நிறைய யோசிச்சு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட. தப்புன்னா மன்னிச்சுக்கங்க. தப்பு இல்ல. நாகம்மா போய் உட்கார்ந்த கோவில் பச்சை அம்மனுக்கு சொந்தமானது. பச்சையம்மனா? பச்சையம்மன் எப்படி நாகம்மாவை அனுமதிச்சது? அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. பூங்கோத பூங்கோத வரேங்க. என்னங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பூங்கோத. கோவிலுக்கா? எப்பவும் இந்த நேரம் கோவில்ல தானே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன் பூங்கோத. என்னங்க?
கோயில்ல தான் சாமியே இல்லையே, அப்புறம் எதுக்குங்க கோயிலுக்கு? ஆமால, ஆமா பூங்கோத, கோவில்ல தான் சாமியே இல்லையே. ஆனா மனசு கேட்கல பூங்கோத. காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்நேரமும் கோவில்ல தானே கிடப்பேன். இல்லம்மா, என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால கோவிலுக்கு போகாம இருக்க முடியல. ஒரு நட கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, தாயே, ஆத்தா, நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆத்தா? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? உனக்கு பூஜை செய்யறது ஒரு நாள் கூட தவற விட்டது இல்லையே. ஏன் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை? நான் பிறந்ததுல இருந்து உன்னை ஏன் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்னு. எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? உன்னை பார்க்காம உனக்கு சேவை செய்யாம என்னால இருக்க முடியலையே. இதுக்கு நீ என்னை எடுத்துக்கிட்டு இருக்கலாமே தாயே. பூசாரி ஐயா, ஏன் அழறீங்க? ஏம்மா, இந்த கோவில்ல சாமி இல்லம்மா. சாமிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்கம்மா. சாமி இல்லாத கோவில்ல இந்த பூசாரிக்கு என்னம்மா வேலை? அதாம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஓ, சாமியோட சிலை திருடு போனதை பத்தி சொல்றீங்களா? ஆமா பூசாரி ஐயா, சிலை தானே திருடு போயிடுச்சு, சாமியேவா திருடு போயிடுச்சு? போமா, உனக்கு என் வேதனை புரியாதுமா. இல்ல பூசாரி ஐயா, தெய்வம் இங்கேதான் இருக்கு. வாங்க காட்டுறேன். என்னம்மா சொல்ற? வாங்க. அந்த செம்பவள நாகம்மாவை எடுக்கிறதா என் திட்டத்தோட ஒரு பகுதி. அப்படி என்னங்கய்யா உங்க திட்டம்? செம்பவளங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்சது. செம்பவளத்துல ஒரு சிலையை செஞ்சு அதை 18 வருஷம் பூஜை செஞ்சு அதுல ஒரு சக்தியை புகுத்தி அதை என் கட்டுக்குள்ள வச்சிட்டா அப்புறம் இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா. எல்லா தெய்வங்களோட சக்தியும் எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்.